அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் லியோ திரைப்படத்தோட சாதனை பிரேக் பண்ண போகிறது. ஈவன் லியோ திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை, அதாவது அதிகமாக ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல லியோ திரைப்படம் இருக்குது. ஏன்னா லியோ திரைப்படம் தான் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே தமிழில் 126 கோடி கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இரண்டாவது இடத்துல கோ திரைப்படம் 126 கோடி, லியோ திரைப்படம் 146 கோடி. இது ரெண்டுமே நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்குது. இந்த 2 திரைப்படத்தோட வசூல் இப்போ விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஓவர்சீஸில் நடந்திருக்கு. இதை கங்குவா திரைப்படம் ட்ரை பண்ணிச்சு. ஆனால் கங்குவா திரைப்படத்தால் முறியடிக்க முடியவில்லை. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ஒரு திரைப்படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஃபஸ்ட் டே பண்ணணும்னா அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பராக இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும் பத்தாது. ஸோ தயாரிப்பு நிறுவனமும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஸோ தயாரிப்பு நிறுவனம் இந்த திரைப்படத்தை ப்ரொமோஷன் பெருசாக பண்ண வேண்டும். அதையும் தாண்டி திரையரங்குகள் எண்ணிக்கையை ரிலீஸ் பண்ண அதிகரிக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை கங்குவா திரைப்படம் பண்ணியிருந்தது. ஸோ லியோ திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனை எப்படியாவது பிரேக் பண்ணிட வேண்டும் அப்படி சொல்லி கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் 12,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஓவர்சீஸில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் 5,000 ஸ்க்ரீன் இருந்துச்சு. பொதுவாக தமிழ் திரைப்படங்கள் ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆகும்போது 1000 ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். இது வழக்கமாக தான் இருந்து கொண்டு வருகிறது. ஈவன் லியோ திரைப்படத்துக்கு கூட ஓவர்சீஸில் 1000 ஸ்க்ரீன் தான் கிடைத்திருந்தது. இப்போ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அது தலைக்கீழாக மாறி இருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ ஓவர்சீஸில் லியோ திரைப்படம் 48 கோடி ரூபாய் ஃபஸ்ட்டு 1 வீக்கில் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இந்தியா அளவில் லியோ திரைப்படம் 80 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஓவர்சீஸில் மட்டுமே 60 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருந்தது. இந்த ஓவர்சீஸ் கலெக்ஷனால் தான் லியோ திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் 146 கோடியாக இருந்தது. அதை விடாமுயற்சி பிரேக் பண்ண போகிறது. ஸோ 1500 திரையரங்குகள் மேலே இப்போ வரைக்குமே நம்ம விடாமுயற்சி படக்குழு லைக்கா நிறுவனம் விடாமுயற்சிக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லியோ திரைப்படம் கோ திரைப்படத்தை விட அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் கோ லியோ திரைப்படத்தை விட அதிகமான கலெக்ஷன் 80 கோடிக்கு மேலே 60 கோடிக்கு மேலே ஓவர்சீஸில் விடாமுயற்சி கலெக்ட் பண்ணிவிட்டால் தமிழகத்தில் இந்தியாவில் ஆஃபியஸாக எவ்வளோ கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் 146 கோடிக்கு மேலே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் விடாமுயற்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை விடாமுயற்சி 146 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிவிட்டால் அதிகமாக கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல விடாமுயற்சி திரைப்படம், 2வது இடத்துல லியோ திரைப்படம், 3வது இடத்துல கோ திரைப்படம் போய்விடும். இது எப்படா இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிற? ஓவர்சீஸ் ஓகே, தமிழகத்தில் அப்படி சொல்லி நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். தமிழகத்துலேயும் ரெட் ஜெயின் நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. இதுக்கு முன்பு கோ திரைப்படம் 900 ஸ்க்ரீனும், லியோ திரைப்படம் 850 ஸ்க்ரீனும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட்டை விட விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரொம்ப அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட். இந்த மாதிரி அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் பண்ணுவதால் ஒரு பயங்கரமான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 மணி ஷோவும் லைக்கா நிறுவனம் இப்போ தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாம். தமிழக அரசும் இதுக்கு ஓகே சொல்கிற நிலைமையில் இருக்காங்களாம். இதுக்கு பின்னாடி பல பாலிடிக்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஸோ அதனால் கலெக்ஷன் கண்டிப்பாக கோட் லியோ திரைப்படத்தை விட விடாமுயற்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனை பற்றியும் படத்தோட ரிவ்யூ பற்றியும் எல்லா விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் லியோ திரைப்படத்தோட சாதனை பிரேக் பண்ண போகிறது. ஈவன் லியோ திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை, அதாவது அதிகமாக ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல லியோ திரைப்படம் இருக்குது. ஏன்னா லியோ திரைப்படம் தான் ஃபஸ்ட் டே மட்டுமே தமிழில் 126 கோடி கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இரண்டாவது இடத்துல கோ திரைப்படம் 126 கோடி, லியோ திரைப்படம் 146 கோடி. இது ரெண்டுமே நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்குது.
இந்த 2 திரைப்படத்தோட வசூல் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் 90% வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஓவர்சீஸில் வந்து நடந்திருக்கு. இதை வந்து கங்குவா திரைப்படம் ட்ரை பண்ணிச்சு. ஆனால் கங்குவா திரைப்படத்தால் முறியடிக்க முடியவில்லை. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ஒரு திரைப்படம் வந்து 100 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட் டே பண்ணணும்னா அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பராக இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும் பத்தாது. ஸோ தயாரிப்பு நிறுவனமும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்க வேண்டும். ஸோ தயாரிப்பு நிறுவனம் இந்த திரைப்படத்தை ப்ரொமோஷன் பெருசாக பண்ண வேண்டும். அதையும் தாண்டி திரையரங்குகள் எண்ணிக்கையை வந்து ரிலீஸ் பண்ண அதிகரிக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை வந்து கங்குவா திரைப்படம் வந்து பண்ணியிருந்தது. ஸோ லியோ திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனை எப்படியாவது பிரேக் பண்ணிட வேண்டும் அப்படி சொல்லி கங்குவா திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் 12,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து ஓவர்சீஸில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து 5,000 ஸ்க்ரீன் வந்து இருந்துச்சு. பொதுவாக தமிழ் திரைப்படங்கள் வந்து ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆகும்போது வந்து 1000 ஸ்க்ரீன் தான் வந்து கிடைக்கும். இது வந்து வழக்கமாக தான் இருந்து கொண்டு வருகிறது. ஈவன் வந்து லியோ திரைப்படத்துக்கு கூட ஓவர்சீஸில் 1000 ஸ்க்ரீன் தான் வந்து கிடைத்திருந்தது. இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அது வந்து தலைக்கீழாக மாறி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து ஓவர்சீஸில் வந்து லியோ திரைப்படம் வந்து 48 கோடி ரூபாய் ஃபஸ்ட்டு 1 வீக்கில் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இந்தியா அளவில் வந்து லியோ திரைப்படம் வந்து 80 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஓவர்சீஸில் மட்டுமே வந்து 60 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பண்ணியிருந்தது. இந்த ஓவர்சீஸ் கலெக்ஷனால் தான் வந்து லியோ திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் 146 கோடியாக இருந்தது. அதை வந்து விடாமுயற்சி பிரேக் பண்ண போகிறது. ஸோ 1500 திரையரங்குகள் மேலே இப்போ வரைக்குமே வந்து நம்ம விடாமுயற்சி படக்குழு லைக்கா நிறுவனம் வந்து விடாமுயற்சிக்கு வந்து சைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லியோ திரைப்படம் கோ திரைப்படத்தை விட அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து லியோ திரைப்படத்தை விட அதிகமான கலெக்ஷன் 80 கோடிக்கு மேலே வந்து 60 கோடிக்கு மேலே வந்து ஓவர்சீஸில் வந்து விடாமுயற்சி வந்து கலெக்ட் பண்ணிவிட்டால் தமிழகத்தில் இந்தியாவில் வந்து ஆஃபியஸாக வந்து எவ்வளோ கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து 146 கோடிக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் விடாமுயற்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை வந்து விடாமுயற்சி 146 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டால் அதிகமாக கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல விடாமுயற்சி திரைப்படம், 2வது இடத்துல லியோ திரைப்படம், 3வது இடத்துல கோ திரைப்படம் போய்விடும். இது எப்படா இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிற ஓவர்சீஸ் ஓகே தமிழகத்தில் அப்படி சொல்லி நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். தமிழகத்துலேயும் வந்து ரெட்ஜி நிறுவனம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை 1000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து கோ திரைப்படம் 900 ஸ்க்ரீனும் லியோ திரைப்படம் வந்து 850 ஸ்க்ரீனும் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட்டை விட வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரொம்ப அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டு. இந்த மாதிரி வந்து அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவதால் ஒரு பயங்கரமான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 மணி ஷோவை வந்து லைக்கா நிறுவனம் வந்து இப்போ வந்து தமிழக அரசிடம் வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்களாம். தமிழக அரசும் வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்கிற நிலைமையில் வந்து இருக்காங்களாம். இதுக்கு பின்னாடி பல பாலிடிக்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஸோ வந்து அதனால் வந்து கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கோட் லியோ திரைப்படத்தை விட வந்து விடாமுயற்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ஷனை பற்றியும் படத்தோட ரிவ்யூ பற்றியும் எல்லா விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.